அவர் என்னாலும் நடத்துவார். ஏதும் இல்லை, எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு பணம் இல்லை, பாசம் இல்லை, சொத்து இல்லை, நிலம் இல்லை, வீடு இல்லை, கூடு இல்லை இன்னும் நினச்சி கலங்காதீங்க. கர்த்தர் இல்லைன்னா கலங்குங்க. கர்த்தர் இருந்தால் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கையை தட்டுங்க. அல்லேலூயா. இப்போ கர்த்தர் தான் மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி இல்லையா? ஆவடி மாநகரத்தில் நாங்கள் நடந்து போகும்போது, ஜஸ்ட் வாக்கிங் போகும்போதெல்லாம் எல்லா நகரக்காரன் கூப்பிடுவான், ஐயா வாங்க ஐயா, புது டிசைன் வந்திருக்குன்னு, உங்கள் பொண்டாட்டி அழகாக இருக்குன்னு. இவளை பார்த்தா அழகாக இருக்கான், அவனுக்கு அழகாக இருக்கான் அப்படி சொல்லி அந்த புது டிசைன் எல்லாம் கொடுப்பான். காசு வாங்க மாட்டான். சும்மா இல்லை, அவனுக்கு தோணும் போது எனக்கு ஆஃபீஸில் வந்து பில்லை கொடுத்து காசு வாங்கிட்டு போவான். எந்த டிசைன் வந்தாலும் முதல் டிசைன் இங்கே, கடைசியில் காது புழுத்துது, காது புழுத்துது, கிழிட்டு போட்டு காலத்து கருத்துது, திங்க ஒன்றும் இல்லை. சென்னையில் தண்ணியெல்லாம் வாழ முடியுமா? நான் வளர்ந்துருக்கேனே. நாங்கள் ஒரு நாள் 2 நாள் இல்லை, தண்ணி வாரத்துக்கு 2 நாள் தான் வரும். அது 2 குடம் தான் கிடைக்கும். அது குண்டி கழுவா முகத்தை கழுவா, அப்படி தான் வாழ முடியும். அப்போ ஒன்றுமில்லை, ஏதுமில்லை. 41 நாட்கள் பஞ்சம், பசி. கேட்குறேன், ஆண்டவரே இப்போ உண்மையை நான் அறிந்து கொண்டேன், ஏன் இந்த பசியை வைக்கிறீர்களா? என் ஜனங்கள் பசியோடு இருப்பதை சகித்து கொள்ள மாட்டேன். அதுக்கு அவர் பதில் தர்றது, ஜனங்கள் பசியோடு இருப்பதை சகித்து கொள்ள மாட்டேன். அப்போதான் ஆவியானவரின் சரீரத்தில் பறந்து போகிற காட்சி நீங்கள் டிவியில எல்லாம் பார்க்கலாம். எந்த உலகத்தில் எந்த ஊழியக்காரனும் கிடையாது. இந்த வார்த்தை சொல்லும் போது தேவ ஆவியானவர் என் சரீரத்தில் பறந்து போவதை, சரீரம் வழியாக பறந்து போவதை எல்லா கண்களும் பார்க்கும்படி செய்த ஒரு அற்புதம் 2002 செய்தார். அதான் டெலிகாஸ்டில் பண்ணுறோம். ஹல்லேலூயா. அதையும் விளம்பரமாக படுத்தல, யதார்த்தமாக ஒரு பாட்டில் அங்கே வரும். ஆனால் உற்று பார்க்கலாம், ஏதோ பறந்து போகுதுன்னு. அண்டையிலேருந்து ஜனங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை வச்சு இலவசம் அரிசி போட்டாரா இல்லையா? அரசாங்கம் நான் சொன்னாதான் கேட்கும், அப்படி என் தேவன் சொல்லுவார். அநேக சட்டங்கள் அப்படி தான் கொண்டு வந்திருக்கிறார். உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அதே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பசியை போக்க ஊழியக்காரர் நெருப்புல போடுவாரு, முள்ளுல போடுவாரு, கட்டாந்தரையில போடுவாரு, பட்டினி போடுவாரு. நீங்களும் அப்படிதான். பின்னாடி ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா இன்னைக்கு இருளை சந்திச்சு தான் ஆகணும். கர்த்தருடைய நாளை நீங்கள் அறிய வேண்டுமானால் முதல்ல அந்தகாரத்தை பார்க்க வேண்டும். எத்தனை பேய்கள், எத்தனை பிசாசுகள் இந்த இடத்துல அணிவகுத்து வந்தது. என் பொண்டாட்டி பஸ் ஸ்டாண்டில் தின்னா 2 கை வச்சு சொரிஞ்சிட்டு இருப்பா. பக்கத்தில் பார்க்குறாண்டி என்னால சொரிய நிறுத்த மாட்டா. ஏன்னா பிசாசனுடைய கிரியைகள் அக்காலத்தில் அவ்வளவு ஆவிகள், அவ்வளவு மந்திரவாதங்கள் அவ்வளவு ஏற்படுத்தப்பட்டன. ஒரு மந்திரவாதி கரெக்டாக 12 மணிக்கு அடிக்கிறான் தேங்க, நான் ஓடி போகிறேன். அவனை பிடிக்கிறது, மந்திரவாதியை பிடிக்கிற ஓடி போனேன், சாட்டரை கீழே போட்டு உள்ளே போயிட்டு ஆவேன். இன்னைக்கு குரங்கு மாதிரி நடக்கிறான். குரங்கு இப்படி தான் நடமா. கர்த்தருடைய பிள்ளைகள் சிங்க குட்டிகள். அல்லேலூயா. வயிற்று பசியை பார்க்காதீங்க. கர்த்தர் நம்மட இருக்காரா இல்லைன்னா மட்டும் சோதிச்சு பாருங்க, மீதி எல்லாம் கூடும். அப்படிப்பட்ட எண்ணெய் கடையால் பஞ்சாயத்தில் ஒண்ணுமில்லாம கொண்டு வந்து இன்னைக்கு கடையால் பஞ்சாயத்தில் மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக அவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆனா கடன்லையும் நான் தான் மிகப்பெரிய பணக்காரன். 2ஐயும் சொல்லணும்ல. உற்சாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆஸ்தியிலையும் இருக்கான், கடலையும் இருக்கான். ஆனா கடன் கர்த்தரால் வந்தது, அவருடைய ஊழியத்துக்காக வந்தது. ஆகவே எதை குறித்தும் நான் கலங்குவதில்லை. உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஒண்ணும் இல்லைன்னு பேசாதீங்க, கடன் இல்லைன்னு பேசாதீங்க. ஆண்டவர் இல்லைன்னா நீங்க ஒன்றும் இல்லைதான். ஆண்டவர் இருந்தா என்ன மாதிரி நீங்களும் பிரகாசிக்கலாம். எந்த ஏரியாவில் பிளாட் வாங்கணும், வாங்க ஜெபத்துக்கு வாங்க, நான் வாங்கி தரேன். அப்படி இல்லை தான். அப்படி தான் ஒரு சம்பவம் நடந்தது. பிரதர், நீங்கள் கேட்க வேண்டிய கதை. நல்ல ஒரு குடிகார பாஸ்டர், நல்ல குடிகார பாஸ்டர் ஒரு சொத்து வச்சு கடன் ஆகிட்டார். அது வட்டி கொடுக்க முடியாமல் போலீஸில் கேஸ் ஆச்சு. கேஸ் ஆனதும் கேஸ்லன்னு தப்புறதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, இத்தனை மாதத்துக்குள்ளே அந்த பணத்தை தரலான்னு சொல்லிட்டு. அப்போது சரின்னுட்டு இவர் எங்கேயோ ஊரில் உள்ள பிளாட்டெல்லாம் விற்று காசை வாங்கிட்டார். அப்போ நான் சொன்னேன், கடன் அடைக்காதுன்னு. யாராலும் கடன் அடைக்காதுன்னு சொல்லுவாங்களா?
இந்த ஊழியர் சொன்னது, ஏய் கடன் அடைக்காத, இந்த காசுக்கு நிலம் வாங்கு, நீ ஊரில் இருக்க நிலத்தை விற்ற ஆவடியிலே கடன் வாங்கு, நிலத்தை வாங்கு. அவன் கொன்னுருவானே, கூட போய் ஒரு 3 மாதம் டைம் வாங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தானே. அதே மாதிரி ஊழியக்காரன் பேச்சை கேட்டு நிலத்தையும் வாங்கிட்டு அங்கே போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். போலீஸ்காரர் நல்லா திட்டி விட்டார். அடுத்த சான்ஸ் வந்தது, நிலத்தை வாங்கியாச்சு, அடுத்து பணம் பொருள் இல்லை. அப்போ பொண்டாட்டி பேசுவா, செம்மையாக இருந்தோம், அடா அந்தி கிறிஸ்து பிறந்தவனே, இப்படியே சொல்ல, அடா அந்தி கிறிஸ்து பிறந்தவனே. ஏசு சொன்னார் கடைசி காலத்தில் நிறைய பேர் வருவானோன்னு, நீ அதில் ஒருத்தைங்க. அப்போது நான் சிரித்தேன். ஏன்னா எனக்கு நான் ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன்னு சொன்னால் முதல்ல ஜட்ஜ்மெண்ட் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் தான் தீர்க்க தரிசனம் ஆண்டர் புஷ்ன்னு விட்டுருவார். நான் சிரித்தேன். 3 மாதம் தாண்டி பேசு. 3 மாதம் தாண்டி அந்த ஊழியக்காரர் வந்தார். இனி ஒருத்தம் வருவான், நிலத்தை வித்துருன்னு வாங்க சொல்கிறது நீ, விற்க சொல்கிற நீ இல்லையா? அந்த கிறிஸ்துக்கள் நாட்டில் நிறைய இருக்கு. நான் அந்த சபையில், நான் இது ஒரு சபை, அப்படி ஒரு சபை இருந்தில்ல, பேர் என்ன, ஏஜ் இல்லை, நம்ம போன சபை தான். ஏஜ்டு சபையா? ஒரு சபைக்கு போவோம், வாஸ்டர் பேர் சொன்னான்னு தெரியும், பேர் சொல்லு, ஜாக்கப் கோஷி. அவர் அந்த அங்கேயே ஒழுங்காக போயிருந்தோம். உன் பேச்சை கேட்டு இப்படியே ஆயிடுச்சுன்னு, ஏய் நீ வித்துருன்னு. அம்பத்தூர்லேருந்து ஒருத்தன் வந்தான், தீர்க்கரசனம். இந்த லேண்ட் அவனை பிடிச்சிது, ஏன்னா கார்னர் பிளாட்டு. என்ன தருவேன்? அவன் ஆச்சரியப்பட்டான். ஏன்னா வித்துருன்னு சொன்ன ஒருத்தன் வருவான்னு சொன்ன, அவர் வந்துட்டான். இப்போ கேட்குறான் ஆலோசனை, இப்போ நான் அதுக்கு சொல்ல கேட்குறான். நான் சொல்ல வேலையை சொல்லு, நல்லா ஏற்றி சொன்னேன் நான், ஆவியானவருடைய கிருபையில். பிரதர் அவ்வளோ போகாது பிரதர், சொன்னதை சொல்லு, அதான் உன் வேலை. சொன்னான், அடித்தார் பாருங்கள், லாட்ரி. கையை தட்டலாம் இல்லை, 30 லட்சம் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சு கொடுத்த தேவன் இந்த ஊழியத்தின் மூலம். அவர்ச்சமா கையை தட்ட, இனி போய் கடனை அடைச்சிக்கோப்போ. இதையா நம்ம தெய்வம். இதில் எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்ல முடியாது. உங்களுக்கு தீர்க்கதரிசனம் மட்டும் தான் அனுப்புவோம். ஜட்ஜ்மெண்ட் நான் தான் வச்சுருப்பேன். அது நிறைவேறும்போது சந்தோஷப்படுவேன், நிறைவேறலைன்னா ஏன் ஆண்டவரேன்னு கேட்பேன். அது அவன் பாவம் செய்தான் எப்படி நிறைவேறும்னு கேட்பார், இல்லை அவன் பாவம் செய்தான் எப்படி நிறைவேறும்னு கேட்பார். இதுதான் கொஸ்டின். தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்கு நிறைவேறலைன்னா உங்கள் சைடை தான் நீங்கள் கிளியர் பண்ணணும், என் சைடு இல்லை. என் சைடு எல்லாம் கரெக்டு தான். நான் வேலை செஞ்சு சாப்பிட்றவன் ஆகும், ஊழியம் செஞ்சு சாப்பிடக்கூடியவன் அல்ல. 2 தேசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வரைக்கும் அந்த வசனத்தின்படி நடக்கிறவன். கோடிக்கணக்கில் பைசா வரும், லட்சக்கணக்கில் காசு வரும். என் பாக்கெட்டில் 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா மேலே ஒரு நாளும் இருக்காது. நான் அன்னைக்கு 2002 நான் எப்படி இருந்தேனோ அப்படி தான் இன்றைக்கும் இருப்பேன். இன்றைக்கும் அப்படி தான். 100 ரூபா இருந்தால் பிடிச்சாது, பொண்டாட்டி அதை பிடிச்சிட்டு போயிடுவா. 50 ரூபா இருந்தால் பையன் தூக்கிட்டு போயிடுவான். நான் எப்பவும் அப்படி தான். ஆனால் எனக்கு கவலையே கிடையாது, பணத்துக்கு பஞ்சமும் கிடையாது. எல்லாம் கர்த்தருக்கு கொடுத்துட்டு சந்தோஷமாக இருப்பேன். ஆக என்ன போல சந்தோஷமாக இருக்கிறோம் ஒருவரும் கிடையாது உலகத்திலே. உற்சவமாக கையை தட்டலாம். ஆக எதுவும் இல்லைன்னு கலங்காதீங்க. கர்த்தர் இல்லைன்னா கலங்குங்க. கடன் பிரச்சனைக்கும் உங்களுக்கு ஒரு தற்கொலை எண்ணம், கடன் பிரச்சனைக்கு வியாபாரத்தில் பிரச்சனை. என்னையா நீங்கள் ஆண்டவரை பார்த்த பிறகு ஏன் இதை குறித்து கலங்குறீங்க? அவர் என்ன சொல்லுகிறாரு? யாக்கோபின் தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரை நடத்த தெரியாதா? நடத்த வேண்டிய நேரத்தில் தான் நடத்துவார். நீ நினைக்கிற நேரத்தில் என்னால் நடத்த முடியாது. கர்த்தர் அப்படி தான் சொல்லுவார். அவை கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் கழுகை போல உயர உயர பறப்பான். அப்படித்தானே? அவை கர்த்தருடைய வார்த்தையில் மதுரம் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையில் விடுதலை இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையில் ரட்சிப்பு இருக்கிறது. ஆவே ரட்சிப்புள்ள தேவனை தேடுகிறவன் சொன்னால் எதற்கு கண்ணீர், எதற்கு புலம்பல்? என் பொண்டாடி தான் சொன்னான், எனக்கு சாவு சர்டிஃபிகேட் எழுதுனா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. இவ்வளோ பெரிய கடன்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் எப்படி இவ்வளோ கடன் அடிப்பேன், ஏதாவது வழி பண்ணிட்டு போங்கன்னு.
கட்டில் படுத்திருக்கிற எனக்கு ஒரு சிரிப்பு வருது. அவளை பார்க்குறேன், ஜீவராணி என்ற செல்வவாயை பார்க்கிறேன், என் பொண்டாட்டியை பார்க்கிறேன், எவ்வளோ பிரசங்கம் பண்ணுறா. நான் செத்து போயிடுனே முடிவு பண்ணிட்டேன். நான் எடுத்த லோனுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் உண்டு, அவன் கட்டிடுவான். உனக்கு என்ன கவலை? அவள் நான் உயிரோடு இருக்கிறத அவளுக்கு பிடிக்கலை. சூப்பராக கையை தட்டுங்க. அதான் உண்மை. ஏன்னா அந்திகிறிஸ்து அந்த சிந்தனையை கொடுத்தான், பயத்தை கொடுத்தான். ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஆச்சுன்னா அதான, ஒருவேளை 2083 வரைக்கும் நான் இருக்கணும்ல, இப்போ 63 30 மாதிரி தூங்குறேன்ல, கர்த்தருடைய வல்லமையில் சாவே எனக்கு இல்லை. எனக்குன்னு 6 அடி குண்டெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் 2002 சொல்லிட்டேன். எனக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்படியே நாமும் அப்படி தான். இவ வராளோ இல்லையே சந்தேகமாக தான் இருக்குது. ஒரு சும்மா கை தடுங்க. இதே மாதிரி அவிவிசுவாசம் இருந்தால் வர முடியாது. விசுவாசம், ஒரு மனிதனுக்கு விசுவாசம் அது பற்றி எரியணையா, நெருப்பு மாறி, ஆவியாத நெருப்பு மாறி. என்ன வந்தா என்ன, எது நடந்தா என்ன, ஒரு இரும்பு உழைக்க வச்சு ஒருத்தன் நெஞ்சில் இடிச்சா என்ன, இல்ல ஈரல் கொலை அழுகி போச்சுன்னா என்ன, இந்த ஊழியத்தில் வாங்க புது நுரையீரலை உருவாக்கி கட்டுவார் கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. இது கொலசேகரம் ஈஞ்சக்கோடு என்ற பகுதியில் நாங்கள் கடந்து போகிறோம், நடந்து போகிறோம். நடந்து களைத்து போய் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். அப்போ ஆண்டு சொல்லுவார், மகனே இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏற வேண்டாம், நீ கீழே பஸ் ஸ்டாண்டில் போய் ஏறிக்கணும். இப்போ ஆண்டவர் டெக்னிக்கலாக சொல்லுவார். நம்ம கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு தான் அவர் சில காரியங்களை சொல்லுவார். ஏன் ஆண்டவரே, பஸ் இப்படி தானே போகுது, நான் அப்போ என் கீழே போய் நிற்கணும்? இங்கே என்ன கூட 10 ஒரு ஸ்டாப் நடக்க சொல்கிறீரு, அது என்ன அநியாயம்? சொன்னதை செய். என் பொண்டாட்டி சொன்னேன், ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு, கீழத்த ஸ்டாப்பிலேருந்து ஏறணும். அப்போது இவளும் சொல்லுவா, பஸ் இப்படி தானே வரும், அப்புறம் ஏன் கீழே போனோம்? அது என்ன நியாயம்? நியாயப்படுத்துகிறது ஒரு அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி, கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை. கையை தட்டலாம். நடனா நட, கெடனா கெட, எலும்புனா எலும்பு, ஓடுனா ஓடு. இதுதான் ஆவியின் சத்தம். நாங்கள் நடந்தோம். பஸ் ஸ்டாண்ட் நெருங்குது, அடுத்த ஸ்டாப் நெருங்குது. அப்போது 2 லேடிஸ் வந்து கையை தட்டுறாங்க, கையை தட்டி கூப்பிடுறாங்க. திரும்பி பார்க்குறோம். ஏன் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண மாட்டீங்களோ? நான் கூப்பிட்டா வருவோம். அப்போ வாங்க. சிரித்து விட்டே இருக்கிறார்கள். நான் அடையாளத்தோடு சொல்லுகிறேன், கொலசேகரம் ஈஞ்சக்கோடு பகுதி. சிரித்துக்கிட்டே இருக்கிறார்கள். 2 சகோதரிகள் சிரித்துக்கிட்டே நல்ல மனவாட்டிகளை போல இருக்கிறார்கள். ஆனால் இவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது, எந்த கவலையும் இருக்காது. அழகாக தானே இருக்காங்க, சந்தோஷமாக தானே இருக்கிறாங்க. ஆர்சி மக்கள். சரி, முழங்கால் போடுங்க சிஸ்டர். ஆவியான கை வச்சுனார், பச்சது சொன்னார், இன்னும் ஒரு சில நிமிடத்தில் நீ மறித்து போவாய் என்று மருத்துவர் சொல்லி இருக்கிறார். நீ என்ன விசுவசித்தால் என்னை காண்பாய். கையை தட்டுங்க. கூடுமே, எல்லாம் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது. அவள் 2 கண்களையும் அப்படி திறந்து பார்க்கிறாள். கண்கள் தாரதாரியா கண்ணீர். நானும் நினச்சேன், நல்லா இருக்கிற பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டாரோ. உடனே அவள் சகோதரி சொல்லுகிறாள், இப்பொழுதுதான் கொலசேகரம் பகுதி டொமினிக் மருத்துவமனையிலிருந்து நான் இங்கே வந்திருக்கிறேன் என் பிள்ளையை பார்ப்பதற்காக. இன்று 3 மணி நேரம் வரைக்கும் தான் நீங்கள் உயிரோடு இருப்பாய் என்று மருத்துவர் சொல்லியிருக்கிறார். ஒரு ஊசி போட்டால் 3 மணி நேரம் உயிர் கொஞ்சம் லேட்டாக போகுமா. அப்படி ஊசி போட்டுருக்கு. இருதயம் சிதைந்து வலி வளர்ந்து ரத்தம் கசிந்து உடம்பெல்லாம் பரவி கொண்டிருக்கிறது. ஆகவே ஸ்கூலுக்கு போன பிள்ளை வீட்டுக்கு வரும்போது நான் பார்த்துக்கிட்டு சாகணும் என்ற ஆசையோடு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னாள்.
என் பிள்ளையை நான் பார்ப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, நான் பரலோகத்துக்கு தான் போவேன். அந்த சந்தோஷம் அவள் முகத்தில் திகில் இல்லை. ஒரு ஆசி பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை, பக்தி உள்ளவனை எந்த சபையிலையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுவார். ஆகவே என் பிள்ளையை பார்க்க வேண்டும், அது வரைக்கும் எனக்கு ஆயுசு வேண்டும் என்று கேட்டார்கள். ஆவியானவர் சொன்னார், தீர்க்காயுசை தருகிறேன் என்றார். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஆனா இந்த கோர்ட்ல போய் விசாரிச்சு பாருங்க, இப்போ அந்த பிள்ளை இறந்திருக்கு. இப்போ 20 வருடங்களுக்கு பிறகு, 22 வருடங்களுக்கு பிறகு அந்த ஸ்கூலுக்கு போன பிள்ளைக்கு இப்போ கல்யாணமே ஆயிருக்கு. கல்யாணம் ஆகி கச்சேரியெல்லாம் பார்த்தப்போ தான் அந்த பிள்ளை இறந்துருக்கு. உற்சாகமாக கையை தட்டுங்க. எங்க ஊழியம் அவரோட ஊழியம். அல்லேலூயா. விசுவாசத்தை சிதைக்க கூடாது. உலக கவலைகளினாலே விசுவாசத்தை சேல்ஸ் பண்ணாதீங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்க. தேவன் துக்கங்களை தரும்போதெல்லாம் நீ தொலங்கணும், உபத்திரங்களை தரும்போதெல்லாம் நீ எழும்பணும், அப்போதெல்லாம் முழங்கால் படியிடணும். உன் புருஷனே செத்து போனா அவள் டிக்ளேர் பண்ணா, இவன் என்ன ஊழியக்காரி, எல்லா ஊழியக்காரர்களையும் திட்டுனா இவ்வளோ கொஞ்சம் திட்டலைன்னா நல்லா இருப்பேனா? நான் உற்சாகமாக கையை தட்டுங்களா. விசுவாசம் இருக்கக்கூடாது. நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா? ஒரு காரியத்தை ஒரு பிட்டை போட்டேன். எனக்கு உடம்புக்கு நல்லா சுகம் இல்லை, நான் இனி எத்தனை நாள் உயிரோடு இருப்பேன்னு சொல்ல முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். ஏன் சொன்னா, வேலையை விட்டு ரிசைன் பண்ணு. 23 வருடங்களா சொல்லி கொண்டிருக்கேன், வேலையை விட்டு விலகுன்னு சொன்னா அரசாங்க வேலையை பிடிச்சி விட்டு தொத்திக்கிட்டு இருக்கான். ஆகவே எங்கூட இருன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த டயலாக் விட்டேன். அவள் சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டா, நீங்கள் செத்து போனால் எங்களுக்கு ஆறு இருக்கா, இந்த கடன் எல்லாம் கோடி கடன்கள் எல்லாம் வாங்கி ஊழியம் செய்யணுமான்னு. நான் கோடீஸ்வராகிய தேவனுக்குத்தான் கடன் பட்டிருக்கிறேன், உலகத்துக்கல்ல. உற்சாகமாக கையை தட்டுங்க. இதனால் உலகத்தில்